வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மும்பையில் இன்று தொடங்குகிறது இந்தியா கூட்டணியின் 3வது கூட்டம். கூட்டத்தில் பங்கேற்க இன்று மும்பை செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்தியா கூட்டணியின் லோகோ வரும் 1ஆம் தேதி வெளியாகிறது. இன்று துவங்கும் 2 நாள் கூட்டத்தில் 28 கட்சிகள் பங்கேற்பு. மும்பையில் பாஜக கூட்டணி கட்சிகளும் இன்று ஆலோசனை. எதிர்க்கட்சிகள் கூட்டத்தை தொடர்ந்து போட்டிக் கூட்டம். தமிழ்நாட்டில் 25ற்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்கிறது. 5 ரூபாயில் இருந்து 65 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்படுகிறது. கர்நாடகாவில் பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தொடங்கி வைத்தார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் வீரர்கள் பாபர் அசாம், இஃப்திகார் அகமது அபார சதம். நேபாளத்தை 238 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பாகிஸ்தான் அசத்தல் வெற்றி. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 25ற்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்கக் கட்டணம் உயர்கிறது. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள 816 சுங்கச்சாவடிகளில் வாகனங்களின் திறனுக்கு ஏற்ப 85 ரூபாய் முதல் 470 ரூபாய் வரை சுங்கக் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் கடந்த ஏப்ரல் மாதம் 29 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் 5 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது. மீதமுள்ள 25ற்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலாகிறது. பருவமழைக்கு முன்னதாக மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். வடகிழக்கு பருவமழை தொடங்க இன்னும் 1 மாதமே உள்ளதால் கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட திருவிக நகரில் வடிகால் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்தார். இதேபோல் பெரியார் நகர், எஸ்.ஆர்.பி. காலனி, ராமமூர்த்தி காலனி, வரதராஜன் தெரு உள்ளிட்ட பகுதிகள், ஜவஹர் கால்வாய் இணைக்கும் பணி உள்ளிட்டவற்றையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். அப்போது பருவமழை வருவதற்கு முன்பாக அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் திட்டமிட்டபடி செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் முடிக்கப்படும் என்று அமைச்சர் கே.என். நேரு கூறினார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், சென்னைக்கு புழல் ஏரி, பூண்டி ஏரி மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து நீர் கொண்டு வரப்படுவதால் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது என்றார். வெயில் காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது என்பதற்காக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட உள்ளது என்றும் அவர் கூறினார். சென்னையில் அனைத்து மழைநீர் வடிகால் பணிகளும் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் நிறைவு பெறும் என்றும் அவர் கூறினார். இந்தியா கூட்டணியின் இலச்சினை மும்பையில் நாளை வெளியிடப்பட உள்ளது. இந்திய அளவில் காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி, ஜனதாதளம் உள்ளிட்ட 26 கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா என்ற பெயரில் கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டங்கள் பாட்னா, பெங்களூருவை தொடர்ந்து மும்பையில் நடைபெறவுள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி காலை நிகழ்வில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் இலச்சினை வெளியிடப்பட உள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்று காலை 9 மணிக்கு சென்னையிலிருந்து மும்பை புறப்பட்டுச் செல்கிறார். எதிர்க்கட்சிகளின் சித்தாந்தம் வெவ்வேறாக இருந்தாலும் நாட்டை பாதுகாப்பதே ஒரே நோக்கம் என்று உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்த இந்தியா கூட்டணியின் 3வது ஆலோசனைக் கூட்டம் மும்பையில் நடைபெறவுள்ளது. இதையொட்டி செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பு, ரக்ஷாபந்தன் பரிசு என கூறும் பிரதமர் மோடிக்கு 9 ஆண்டுகளாக ஏழை சகோதரிகள் குறித்து நினைவு வராதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மோடி அரசால் பல சலுகைகள் வழங்கப்படும் என்ற அவர், பாஜக அரசு கேஸ் சிலிண்டர்களை இலவசமாகவே வழங்கினாலும் வழங்கும் என்றும் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி கட்சிகள் இன்று முக்கிய ஆலோசனையில் ஈடுபட உள்ளன. மும்பையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் பாஜக, ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் தலைவர்கள், நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதலமைச்சர்கள் தேவேந்திர பட்னவிஸ், அஜித் பவார் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தல் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. செப்டம்பர் கடைசி வாரத்தில் மாநில கல்விக் கொள்கை குறித்த அறிக்கை அரசிடம் தாக்கல் செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழுவை தமிழக அரசு அமைத்தது. வரைவு அறிக்கை தற்போது தயாராகியுள்ள நிலையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள குழு அலுவலகத்தில் உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில கல்விக் கொள்கை வரைவு அறிக்கைக்கு உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்தனர். செப்டம்பர் கடைசி வாரத்தில் தமிழக அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது.
கர்நாடகாவில் சந்தனமர கடத்தலில் ஈடுபட்டவர்கள் மீது வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். பெங்களூரு ஊரக மாவட்டத்திற்கு உட்பட்ட பன்னார்கட்டா வனப்பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது சந்தனமர கடத்தலில் ஈடுபட்டவர்களை சரணடையுமாறு எச்சரித்தனர். அப்போது புதரில் பதுங்கியிருந்த திம்மராயப்பா என்பவர் வனத்துறை அதிகாரியை கத்தியால் குத்தியதாகவும் இதனால் அவரை சுட்டுக் கொன்றதாகவும் வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தப்பியோடிய மற்றொரு நபரை தேடி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் வெளியான ஜெயிலர் திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. இதுவரை 525 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்துள்ளதாக சமீபத்தில் படக்குழு அறிவித்தது. இந்நிலையில் ஜெயிலர் படத்தின் HD பிரிண்ட் இணையதளத்தில் கசிந்துள்ள விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. OTT தளத்தில் வெளியாகும் தேதியை அறிவிக்கும் முன்னரே ஜெயிலர் HD பிரிண்ட் வெளியான சம்பவம் படக்குழுவினரையும் ரஜினி ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. நிலவின் தென்துருவத்தில் ஆய்வு செய்து வரும் விக்ரம் லேண்டரை பிரக்யான் ரோவர் எடுத்த புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் தென்துருவத்தில் கடந்த 23ஆம் தேதியிலிருந்து ஆய்வு செய்து வருகிறது. விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவர் 7வது நாளாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. நிலவில் சல்பர் இருப்பதை நேற்று கண்டறிந்ததோடு அலுமினியம், கால்சியம், இரும்பு, ஆக்சிஜன் உள்ளிட்ட தனிமங்கள் இருப்பதையும் உறுதி செய்தது. இந்நிலையில் ஆய்வு செய்து வரும் விக்ரம் லேண்டரை பிரக்யான் ரோவர் புகைப்படம் எடுத்துள்ளது. சீர்காழி அருகே தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்ற சந்திரயான் 3 ஏவுதள இயக்குநர் மோகன்குமார், நிலவில் ஒரு நாள் என்பது பூமியில் 14 நாட்களுக்கு சமம் என்றும், ரோவர் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செய்து நிலவின் வெப்பநிலை, தனிமங்களை ஆய்வு செய்து தகவல் அனுப்பி வருவதாகவும் தெரிவித்தார். சூரியனை ஆய்வு செய்ய தயாராக உள்ள ஆதித்யா L1 விண்கலம் மற்றும் ராக்கெட்டின் சோதனைகள் நிறைவு பெற்றுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. வரும் 2ஆம் தேதி PSLV C-57 என்ற ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட உள்ளது. இந்நிலையில் ஆதித்யா L1 விண்கலத்தின் ஒத்திகை நிறைவு பெற்றுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேலும் PSLV C-57 ராக்கெட்டில் உள் சோதனையும் நிறைவு பெற்றுள்ளதாக கூறியுள்ளது. ராக்கெட்டில் விண்கலத்தை பொருத்தி விண்ணில் ஏவுவதற்காக பணிகள் நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சூரியனில் ஏற்படும் மாற்றங்களை முன்கூட்டியே கண்டறிய முடியும் என்பதால் இந்தியா அனுப்பிய பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள செயற்கைக்கோள்களை பாதுகாக்கவும் பருவநிலை மாற்றத்தை கண்டறியவும் ஆதித்யா L1 விண்கலம் உதவும் என்று இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கூறினார். நெல்லை மகேந்திரகிரியில் ககன்யான் விண்வெளி திட்டத்திற்காக நடத்தப்பட்ட CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ மையத்தில் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கான CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை நடைபெற்றது. 720 வினாடிகள் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் ராக்கெட்டின் உந்தும சக்தி, வெப்பம் தாங்கும் சக்தி உள்ளிட்ட காரணிகள் சோதிக்கப்பட்டன. இந்த கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி பெற்றதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் பெண்களுக்கு மாதம் தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை ராகுல் காந்தி தொடங்கி வைத்தார். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு 5 முக்கிய வாக்குறுதிகளில் 4 நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் 5வது வாக்குறுதியான பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் கிரகலட்சுமி திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சி அமைந்து 100வது நாளை எட்டியுள்ள நிலையில் மைசூருவில் இதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது ஐபேட் மூலம் பட்டனை அழுத்தி பெண்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை செல்லும் வகையில் ராகுல் காந்தி திட்டத்தை தொடங்கி வைத்தார். காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கை மக்களவைச் செயலகம் திரும்பப் பெற்றுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தொடர்ந்து அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக காங்கிரஸ் கட்சியின் மக்களவை குழு தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அவர் மீதான புகாரை உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்பவும் மக்களவை சபாநாயகர் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் தன் மீதான புகார் குறித்து உரிமை மீறல் குழுவின் முன்பு ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார். இந்நிலையில் அதிர் ரஞ்சன் சௌத்ரி மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை மக்களவை செயலகம் ரத்து செய்துள்ளது. NLC நிறுவனத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் குடிநீரில் மாசு ஏற்பட்டுள்ளதா என்று சுகாதாரம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், அனல் மின் நிலையத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் நீர், நிலம் மாசுபட்டுள்ளதாக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு கடந்த 8ஆம் தேதி ஆய்வறிக்கை வெளியிட்டது. இதையடுத்து இந்த விவகாரத்தை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின்
தென்மண்டல அமர்வு தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து NLC நிர்வாகம், தமிழக சுற்றுச்சூழல் துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. அதன்படி நீர் தொகுப்பாய்வுத்துறை அதிகாரிகள், சுகாதாரத்துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நெய்வேலியை சுற்றியுள்ள 31 கிராமங்களில் குடிநீரின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். நீட் தேர்வால் மருத்துவம் வியாபாரமயமாவது தடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடாதீர்கள் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மறைந்த முதலமைச்சர் அண்ணாவின் பிறந்தநாளான செப்டம்பர் 15ஆம் தேதியன்று மதுரையில் மதிமுக எழுச்சி மாநாடு நடத்தவுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் மதிமுக மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, ஒட்டகத்தின் மீது பாரத்தை ஏற்றிவிட்டு ஒரு துரும்பை மட்டும் எடுத்து விடுவது போல கேஸ் சிலிண்டரின் விலையை மத்திய அரசு குறைத்துள்ளதாக விமர்சித்தார். ஜவான் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அட்லி இயக்கத்தில் ஷாருக் கான் நடிப்பில் பான் இண்டியா படமாக தயாராகி உள்ள திரைப்படம் ஜவான். நயன்தாரா, விஜய் சேதுபதி, யோகி பாபு என தமிழ் திரையுலக பிரபலங்கள் பலரும் நடித்துள்ள இப்படம் செப்டம்பர் 7ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது. இந்நிலையில் தாம்பரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இசை வெளியீட்டு விழாவில் அட்லி, ஷாருக் கான், விஜய் சேதுபதி, யோகி பாபு உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஆளுநரை விமர்சிக்கும் போக்கை ஆளுங்கட்சி கைவிட வேண்டும் என்று ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வானில் தோன்றும் அரிய நிகழ்வான சூப்பர் ப்ளூ மூனை உலகின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமி வரும்போது அது ப்ளூ மூன் என்று அழைக்கப்படுகிறது. பூமியை சுற்றி வரும் நிலா பூமியை நெருங்கிய புள்ளியை அடையும் போது அது சூப்பர் மூன் என்று அழைக்கப்படுகிறது. நிலா பூமியை நெருங்கும் போது வழக்கத்தை விட 14% பெரிதாக காணப்படும். 2வது பௌர்ணமி மற்றும் பூமியை நெருங்கிய நிலை என்று நேற்று 2 அரிய நிகழ்வுகள் ஒன்றாக நிகழ்ந்தன. இந்த அரிய நிகழ்வை பல்வேறு நாடுகளில் பொதுமக்கள் வியப்புடன் கண்டுகளித்தனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் நேபாளத்தை 238 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பாகிஸ்தான் அபார வெற்றி பெற்றது. பாகிஸ்தானின் முல்தானில் நடைபெற்ற போட்டியில் குரூப் ஏ பிரிவில் பாகிஸ்தான், நேபாளம் அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 342 ரன்கள் குவித்தது. அபாரமாக விளையாடிய பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம் 151 ரன்களும், இஃப்திகார் அகமது 109 ரன்களும் சேர்த்தனர். தொடர்ந்து பேட் செய்த நேபாள அணி 104 ரன்களுக்கு சுருண்டது. இதன் மூலம் 238 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் குரூப் ஏ பிரிவில் 2 புள்ளிகளை பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மும்பையில் இன்று தொடங்குகிறது இந்தியா கூட்டணியின் 3வது கூட்டம். கூட்டத்தில் பங்கேற்க இன்று மும்பை செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்தியா கூட்டணியின் லோகோ வரும் 1ஆம் தேதி வெளியாகிறது. இன்று துவங்கும் 2 நாள் கூட்டத்தில் 28 கட்சிகள் பங்கேற்பு. மும்பையில் பாஜக கூட்டணி கட்சிகளும் இன்று ஆலோசனை. எதிர்க்கட்சிகள் கூட்டத்தை தொடர்ந்து போட்டிக் கூட்டம். தமிழ்நாட்டில் 25ற்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்கிறது. 5 ரூபாயில் இருந்து 65 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்படுகிறது. கர்நாடகாவில் பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி தொடங்கி வைத்தார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் வீரர்கள் பாபர் அசாம், இஃப்திகார் அகமது அபார சதம்.
நேபாளத்தை 238 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பாகிஸ்தான் அசத்தல் வெற்றி. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.